வணக்கம். நான் பண்ருட்டி அருகில் திருவதி என்ற கிராமத்தில் அதிக நேச்சர் ஃபுட்ஸ்னு கம்பெனி வச்சுருக்கேன். இதில் 4 விதமான பொருளை தயார் பண்ணுறோம், மதிப்பு போட்டுறோம். அதில் எண்ணெய், பலா, சிக்கீஸ், அதாவது சுவைக்காக, ஹெல்த்திக்காக பலாப்பழம், மாம்பழம் இதை வந்து நாங்கள் ஃப்ரீஸ் ட்ரை ப்ராடக்ட்டு ப்ளஸ் 7 days 7 ஆயில்ன்ற ஒரு ப்ரோக்ராம். இப்போ இதில் பார்க்க போகிறது என்னென்னா 7 நாளைக்கு 7 சுவை அப்படின்ற கான்செப்டில் நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்நாக்ஸு, பெரியவங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ், நம்ம ட்ராவல் போகும்போது ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ். இப்போ ஸ்நாக்ஸுன்றது ஒரு எல்லோரும் தேவை இருக்குது. அதனால் என்ன பண்ணோன்னா சுவை, மனம், ஆரோக்கியம் சார்ந்து தயார் பண்ணணும் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா 7 விதமாக 7 நாளைக்கு சுவை பண்ணுறோம். இதில் முதல் வந்து 7 நாளைக்கு 7 பொருள் பண்ணுறோம். இது முதல்ல ஜாக் ஃப்ரூட். இது வந்து வேர்க்கடலை, பனவெல்லம், 15% பெலாக்காய் பவுடர், இதை சேர்த்து இது கூட ஏலக்காய், சுக்கு இதை சேர்த்து பண்ணுறோம். இது வந்து இதுக்கு 3 to 4 வாரம் தான் இதுக்கு செல்ஃப் லைஃப். காரணம் என்னென்னா நம்ம வந்து வெல்லம் சேர்க்கலை, லிக்விட் குளுக்கோஸ் சேர்க்கலை. அதனால் இதுக்கு வந்து அந்த கிரிப்சி, அந்த முறுமுறுப்பு வந்து 3 to 4 வாரம் தான் இதுக்கு கொடுக்கும். அதனால் நாங்கள் யாருக்கு எப்போ தேவையோ பண்ணி உடனே 24 to 48 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் தயார் பண்ணி இது கொடுக்குறோம் எல்லாருக்கும். இது வந்து இப்போது மக்களுக்கு ரொம்ப, ஏன்னா இப்போ ஜாக் ஃப்ரூட் எல்லோரும் சாப்பிட்ணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் இதை வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், பெரியவங்களுக்கு ஈவினிங்ஸாக இருக்கட்டும், நம்ம வெளியில் ட்ராவல் போகும்போது, டூர் போகும்போது எடுத்துக்கிறதுக்கு இது ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம். இது அடுத்தது இதை பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன், அதாவது தர்பூஸ் விதை. இதுலேயும் பனவெல்லம், தர்பூசணி விதை ப்ளஸ் இது சுக்கு, ஏலக்காய் சேர்ந்து இதை பண்ணுறோம். இதுவும் ஹெல்த்து. இது வந்து இப்போ யாரும் போய் தர்பூசி விதையை தனியாக வறுத்து நீங்கள் சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டாங்க. அதே இடத்துல இது வந்து சுவையாக சாப்பிடும்போது அவங்களால சுவையூட்டி செய்யணுன்னு ரொம்ப அதனால் இது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்காகவும் இது ஒரு அது ப்ராடக்டில், இது ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்டில் இது ஒரு வெரைட்டி. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எள்ளு. இப்போ எள்ளு வந்து எல்லோரும் பயன்படுத்தணும். இப்போ ஏன்னா எல்லா ஹார்மோன்ஸு வருது, அதனால் எள்ளு எல்லோரும் சாப்பிட்ணும், குழந்தைங்க சாப்பிட்ணும், பெரியவங்க சாப்பிட்ணும், எல்லாருக்கும் எண்ணெயாக சாப்பிட்றோம். இருந்தாலும் எள்ளை சாப்பிட்ணுன்றதுக்காக இது எள்ளு வந்து வறுத்து இதுலேருந்து பனவெல்லம் சேர்த்து இது கூட நம்ம சுக்கு, ஏலக்காயெலாம் இதை செய்கிறோம். இதுவும் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு, குழந்தைங்க ஸ்நாக்ஸுக்காக. இது அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பிளாக் சீட், கருஞ்சீரகம். இப்போ பொதுவாக இப்போ எல்லோரும் கருஞ்சீரக ஆயில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து குரானில் சொல்லியிருக்காங்க. 2 வைத்தியர்கள் எல்லா வைத்தியில் சொல்லுவாங்க, மரணத்தை தவிர்த்து சாப்பிட்லான்னு. ஆன்டி கேன்சர் இருக்குது, பிபிக்கு, எல்லா வியாதிகளுக்கும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு எண்ணெயாக எடுத்துக்கினா 7 to 10 சொட்டு காலையில் சுடுநீரில் சாப்பிட சொல்கிறாங்க. இது எல்லோரும் எல்லா நேரத்துலையும் மெனக்கிட்டு அதை எடுத்து சாப்பிட முடியாது இல்லைங்களா? அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா 10% சேர்க்குறோம். வேர்க்கடலை பர்பிக்கில் வேர்க்கடலை பேஸு ப்ளஸ் பனவெல்லம், 10% கருஞ்சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி அந்த பர்பியில் சேர்க்குறோம். இதுவும் ரெகுலராக சாப்பிட்டாங்கன்னா இது ஒரு சுவை ரொம்ப நல்லாயிருக்கும், காரம் இருக்கும். ஒரு காரம் கலந்த ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் சாப்பிட்டா ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இது தயார் பண்ணுறோம். இதுக்கு அடுத்த ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மிளகு. இப்போ எல்லோரும் ஸ்வீட்டும் கலந்ததுனால பெரும்பாலும் ஸ்வீட்டை நிறைய தவிர்த்துனே வந்துட்டாங்க. இப்போ திடீர்னு இது கொஞ்சம் பனவெல்லம் கொஞ்சம் சுவையாக இருக்கிறதுனால அது கூட மிளகு சேர்க்குறோம். மிளகு சேர்க்கும்போது உங்களுக்கு நெஞ்சில் கபம் இருந்தாலோ, சளிக்கோ, இல்லை கொஞ்சம் சுவை காரம் கலந்த ஒரு இது தித்திப்பு இருக்கலாம் அப்படின்னா இது செய்கிறோம். இதுலேயும் வந்து 7%, ஏன்னா அதிக காரம் தான் சாப்பிட ஒவ்வாதுன்னாங்க. இதில் பனவெல்லத்தோட வேர்க்கடலை, பனவெல்லம் 7%,
மிளகு சேர்க்குறோம். மிளகு வறுத்து பொடி பண்ணி அது கூட ஏலக்காய், சுக்கு. ஏன்னா சுக்குன்றது செரிமானத்துக்கு செய்கிறோம். இது ஒரு ப்ராடக்ட். இது வந்து 5வது ப்ராடக்ட். இது 6வது ப்ராடக்ட்டு. இது வந்து இப்போ எல்லாருக்கும் முருங்கைக்கீரை என்ன தொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, முருங்கைக்கீரை பறித்து கீழே வைக்கக்கூடாது, ராத்திரியில் சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. அதனால் என்ன பண்ணோம், முருங்கைக்கீரையிலேருந்து இது வந்து 10% சேர்க்குறோம். இதே மாதிரி வேர்க்கடலை, பர்பி, வேர்க்கடலை ப்ளஸ் பனவெல்லம், முருங்கைக்கீரை 10%, ஏலக்காய், மற்றபடி சுக்கு. இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அயன் சத்து இருக்குது. முருங்கைக்கீரை எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம மெனக்கிட்டு எங்கே கிடைக்குதுன்னு சொல்ல, இதுவும் ஒரு 6வது ப்ராடக்டாக சுவைக்காக 7 நாளுக்கு 7 சுவைன்ற அந்த இதில் வந்து இது 6வது சுவையாக இதை கொடுக்குறோம். இது தவிர்த்து ரொம்ப முக்கியமானது பூசணி விதை. இது ஆக்சுவலாக வந்து பூசணி விதை இப்போது நிறைய எல்லோரும் சொல்கிறாங்க, பூசணி விதை சாப்பிடுங்க, உங்களுக்கு ஹார்மோன்ஸ் தொந்தரவு எல்லாம் இருக்கும், உங்களுக்கு ஒமேகா 3 இருக்குது, இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க, சாப்பிட்டீங்கன்னா நல்லதுன்னு. யார் பூசணி விதை போய் வாங்கி வறுத்து சாப்பிட முடியாது, எல்லாம் ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிட்ணும். அதனால் மெனக்கிட முடியாது. இது வந்து இயல்பாகவே அவங்க கைக்கு கொடுக்கணும், அவங்க இயல்பாகவே அதுக்கு கிடைக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு இயல்பாக வாங்கி சாப்பிட்றதுக்கு உண்டான நோக்கத்தில் இது வந்து பூசணி விதையை வறுத்து அதில் வந்து பனவெல்லம் சேர்த்து செய்கிறோம். இது கூட சுக்கும் ஏலக்காவும் சேர்த்து செய்கிறோம். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா பூசணி விதை பச்சை கலரில் இருக்கும். இதுதான். இது வந்து வேர்க்கடலாம் இல்லை, பூசணி விதை மட்டுமே இது சேர்த்து செய்கிறோம். அதேமாதிரி வாட்டர்மெலன் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட காமிச்சேன். வாட்டர்மெலன்லேயும் அந்த மாதிரி நேரடியாக வாட்டர்மெலன் மட்டும்தான். இதில் எதுவும் இப்போ வேர்க்கடலாம் கிடையாது. வாட்டர்மெலன் நேரடியாக வாட்டர்மெலன் சீட்லேருந்து இது பண்ணுறோம். இதுவும் 7 நாள் 7 சுவைக்கு உண்டானது. இது எல்லோரும் வாங்கி சாப்பிட்ணுன்றதான் நோக்கம். என்னென்ன பெரியவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சின்னவங்களுக்கு சுவையாக சாப்பிட்றாங்க, நமக்கு ஒன்றும் கிடைக்கலன்ற இதே அதிருப்தியே வேண்டியதில்லை. 7 நாளைக்கு 7 சுவை. வயசான 2 பேர் இருக்காங்கன்னா ஒரு பாக்கெட்டை இது எடுத்தாங்கன்னா ஒரு நாளில் 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு பாதியாக சாப்பிட்லாம். இது வந்து மொத்தம் 6 இது இருக்கும் பீஸ். அது ஆளுக்கு 3 பீஸ் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வேணால் ஸ்நாக்ஸில் வாட்டர்மெலனு, ஜாக் ஃப்ரூட்டு ப்ளஸ் இது கூட இது சேர்க்கலாம், பம்ப்கின். இது 3 போட்டு 11 மணிக்கு அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். அதனால் இது நோக்கம் என்னென்னா, இதை வாங்கி பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா சுவையும் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் மெனக்கெட்டு செய்ய வேண்டிய விஷயத்த நாங்கள் சாதாரணமாக உங்கள் கையில் கொடுக்குறோம். வாங்கி பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தையும் குழந்தைங்க ஆரோக்கியத்தையும் நமக்கு மனசுக்கு ஆரோக்கியத்தையும், அதாவது இது சுவையாக கிடைக்குது என்ற ஒரு சந்தோஷத்தோடு சாப்பிட்டு எல்லோரும் பயனடையணும்னு வேண்டிக்கிறேன். நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. இதுலேயும் விவசாயி இருக்கான், ஒவ்வொரு பொருளையும் விவசாயி பலனடைகிறான். இப்போ வேர்க்கடலை பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு விவசாயி இருக்குது, பனவெல்ல உற்பத்தி பாலங்களுக்கு அவ்வளோ ஒரு விவசாயம் இருக்கான். அதனால் எதை நோக்கம் பண்ணாலும் விவசாயம் சார்ந்து வர்றதுனால விவசாயம் பலனடைகிறான். உங்களுக்கு உங்கள் வீட்டை தேடி நல்ல பொருள் வந்து அடையுது. எல்லோரும் வாங்கி பயன்படுத்துங்க, நிறையா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ரொம்ப சந்தோஷம். வணக்கம்.